இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு குட்டி வெயிட் போடுற மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி நல்லா இருக்கா, வீட்டில் 350க்கு ஒர்த்து தானா அப்படின்னான்னு பார்க்குவாங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் கத்தி எடுத்துக்கோம். இங்கே பாருங்க, கத்தியை அன்பாக்சிங்கே பண்ணாமல் எப்படி துரு பிடிச்சி போய் நிற்கிது. இதுதான் இப்போ நம்ம நிலமை. இருங்க, நான் போய் சாணம் பிடிச்சிட்டு வந்துடுறேன். வரைக்கும் இன்ட்ரோவை பார்த்துட்ருங்க. एक मिनट वेट करो, பாஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வடையெல்லாம் சொல்லலாம். இதுதான் பாக்ஸு போல். என்னடா இது ஒரு வேறு பாஷையில் கொடுத்துருக்கானுங்க. ஒரு திருவி இருக்கா. இதுதான் வெயிட்டு போடுற மிஷினு. இது என்னது இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நானும் பார்த்த உடனே அப்படி தான் ஷாக் ஆகிட்டேன். பிரித்த உடனே பாருங்கள், இன்னும் நல்லா ஷாக் ஆவீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இதை வச்சு என்னடா பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 கிராம்லேருந்து 50 கிலோ வரைக்கும் போடலாம். அது கூடவே 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது மாதிரி வீடியோலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் ஆகும். என்னடா அன்பாக்சிங்ன்ட்டு இது மாதிரி சில்லறத்தனமாக நன்மை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஒருத்தவன் ஒரு 6 மாதமாக ஒரு ஃபோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன டென்ஷன் ஏற்றிட்டுருக்கான். அவன் இப்போ தான் வாங்கியிருக்கான். அது கூடிய சீக்கிரத்தில் அதுவும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை விட்டுட்டு வேறு எதோ பேசிகிட்ருக்கோம். அங்கே அந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அது பேர் இது, அதுதான் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரியை போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இருங்க. மெயினாக இதெல்லாம் எதுக்கு தேவைப்படும்னா, ஏதாச்சும் நீங்கள் எதாவது கடை வச்சுருந்தா, பொட்டி கடை மாதிரி வச்சுருந்தா யூஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கூட சும்மா வாங்கி வச்சுக்கலாம். நான் எதுக்கு வாங்கினா, நாங்கள் பூ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லிக்கும் பூவை எடை போட்டு தான் போய் கடையில் போடணும். அதுக்கு தான் வாங்கினது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக இழுத்து காட்டுறேன் இருங்க. இது கோளாறு ஆகிடுச்சு. அது கேஜி காட்ட பிறகு தான் நம்ம இழுக்கணுன்ட்ருக்கு. கேஜின்னு கீழே வரும் பாருங்கள். வந்துடுச்சா? கீழே இருக்குது பாருங்கள். இது தாண்டி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. கரெக்டாக இருக்குது. எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ கல்லை அப்படியே கட்டி தொங்க விட்டு பார்க்கலாம். இருங்க நானே வீடியோ எடுத்துக்கிட்டு நானே இன்னொரு கையில் பிடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் லேக் ஆகும். கரெக்டாக எத்தனை காட்டுதுன்னா 5 கிராம் கம்மியாக காட்டுது. தடி அது 5 இல்லை, 45 கிராம் கம்மியாக காட்டுது. இது கல் ஃபால்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பழைய கல், துரு பிடிச்சி போயிருக்கும். இந்த வீடியோலாம் போடுறேன்ட்டு இப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மாசான வீடியோ இருக்குது. IQ 7 போட போகிறேன். வேறு ஃபோனு கொடுப்பானான்னு தெரில. வழக்கமாக பண்ணுறத மட்டும் போயிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம்